சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதையும் தட்டி விட்டுட்டு போறாளே. செவந்தி, நிஜமாவே அந்த கசாயத்தை கொடுத்தா உடனே கேக்கும். அவங்க நம்ம மேல இருக்கிற கோவத்துல குழந்தைக்கு எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஸ்டேஷனுக்கு வந்து வண்டி எடுத்துட்டு போ. ஓகே சார். நிறுத்து நிறுத்து, ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஓரங்கட்டு. வா 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 வா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னண்ணா இது? தெரியல மேடம், ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். எதுக்கு செக் பண்றாங்க? அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் கண்ணாடியா இருக்குங்க. என்ன சார், எதுக்கு நிப்பாட்டினீங்க? எங்க இருந்து வரீங்க சார்? அது வண்டியோட டிக்கியை ஓபன் பண்ணி காட்டுங்க. சரிங்க சார். வாசன், தரோவா செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், இங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏனுங்க மேடம், என்ன திரும்ப வந்துட்டீங்க? ஷோ சார், எப்ப பார்த்தாலும் நான் போற வண்டியவே நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஃப்ளைட்டுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். காலையிலயும் நீங்க பண்ணதுனால தான் நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணேன். இப்போவும் தடுத்து நிறுத்துறீங்க. உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? மேடம், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கூல் டவுன். போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொட்டீனா செக் பண்ண தான் செய்வாங்க. எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும். இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை நாங்க ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணி தானங்க ஆகணும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். பரவாயில்லைங்க மேடம், குழந்தை கிடைச்சிட்டானா? அப்பவே அவசர அவசரமா கிளம்பி போனீங்க. அப்புறம் ஏதோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஒன்னத்தையும் காணோம். மறுபடியும் நேர்ல குழந்தையோட வந்திருக்கிறீங்க. அட பாருங்களேன், மொட்டையெல்லாம் போட்டாச்சுங்களா? மொட்டை போடணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, பாருங்க, குழந்தைக்கு மொட்டை போட்டிருக்குது இல்லைங்க, அதை பார்த்தாலே தெரியாதுங்களா? என்னங்க மேடம் நீங்க? சார், இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? வாசன் சார், வண்டியை சீக்கிரமா செக் பண்ணிட்டு மேடம் அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். சீக்கிரம் சீக்கிரம். டிக்கி ஓபன் பண்ணு. மேடம், இந்த சூட்கேஸ் உங்களுதா? ஆமா. கொஞ்சம் வந்து திறந்து காமிக்கிறீங்களா? சார், அதுல வெறும் துணி மட்டும் தான் சார் இருக்கு. இப்பதான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். திரும்ப ஓபன் பண்ணா அதெல்லாம் உள்ள வைக்கிறது கஷ்டம் சார். யோ, இந்த பேக் யாருதியா? அது யோ, யாருதியா இந்த பேக்? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். மேடம் தான் சார் கொண்டு வந்தாங்க இந்த பேக்கை. சார், ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னங்க வாசன், என்ன பிரச்சனை? என்னங்க? பாருங்க சார். என்னங்க வாசன், இது இவ்வளவு பணம் இருக்கு? அதான் சார், ஒன்றும் புரியல. வாசன், அத்தனை ஃபேக் நோட்ஸா இருக்குங்களே. அப்ப வந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதான் போல இருக்கு. யோ, யார் இதே அது? சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். மேடம் கொண்டு வந்த லக்கேஜ் சார் இது. அதில் தான் சார் பணம் இருந்திருக்கு. ஐயோ சார், என்கிட்ட எந்த லக்கேஜுமே இல்ல சார். அந்த சூட்கேஸ் மட்டும் தான் சார் என்னோடது. நான் எதுக்கு சார் கட்டு கட்டா பணத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து வைக்க போறேன்? நான் இல்ல சார். யோ, மரியாதையா சொல்லிடு, இந்த பணம் எப்படி இந்த வண்டிக்குள்ள வந்தது? இந்த பேக் யாருது? சார், நிஜமாவே எனக்கு தெரியாது சார். இவங்க லக்கேஜ் கொண்டு வந்து வைக்க சொன்னாங்க, நான் கொண்டு வந்து வச்சேன் சார். அதில் தான் சார் இந்த பணம் இருந்திருக்கு.
பேக்குள்ள பணம் இருக்குன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹேய் ஃப்ராடு, என்ன விளையாடுறியா? இது என்னோட பேக்கே கிடையாது. ஏன் இப்படி பண்ற? என்ன எதுக்கு பிரச்சனை இல்ல மாட்டி விடுற? மேடம் ஆ, என்னது இது? ஆ? உங்க வண்டியே நிறுத்தி இருக்கிறோம், உள்ளுக்குள்ள இதோ உங்க பேக் இருக்குது, இந்த பேக்ல கட்டுக்கட்டா பணம் இருக்குது. கேட்டா உங்களுது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, இவரது இல்லைன்னு இவர் சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி சொன்னா என்ன அர்த்தம்? சார் இல்ல சார், நிஜமாவே இது என்னோடது இல்ல சார். வாசன் சார். இந்த பணத்தை கொண்டு போய் நம்ம ஜீப்ல வைங்க. ஓகே என்ன சார். செய்யறதுன்னு நான் சொல்றேன். ஆ. சீக்கிரம் கொண்டு போய் வைங்க, எதா இருந்தாலும் அப்புறம் சார் பேசிக்கலாம். சார் சார், இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் சிங்கப்பூர் கிளம்புறதுக்காக போயிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் எதா புரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் சார். நீங்க ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சார். இருங்க சார் சார், கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான் சார். சார் ஆனா அந்த கேஷ் யாரோடதுன்னு தாங்க சார் தெரியல. டிரைவரும் அவரோடது இல்லைங்கிறாரு, இதோ பேசஞ்சரும் அவங்களோடது இல்லைங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி சார் அவங்க வண்டிக்குள்ள வந்திருக்கும்? இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள யாரோ ஒருத்தங்க போய் சொல்றாங்க சார். ஓகே விஜய், அப்புறம் அவங்க ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிங்க. ஓகேங்க சார், ரைட் சார். டிரைவர் சார். நீங்க வண்டியில இருங்க. வாசன் அவரை வண்டியில ஏத்துங்க, இந்த மேடத்தையும் வண்டியில ஏத்துங்க, நீங்க ஸ்டேஷன் வந்துருங்க. சார் 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 ப்ளீஸ் சார். என்ன சார் நீங்க? எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு சார். நிஜமாவே அது என்னோட பணம் இல்ல சார். நான் கள்ள நோட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல சார். என்னங்க மேடம், உங்களோடது நான் சொல்லவே இல்லையே. நீங்க வந்த வண்டியில அந்த பணம் இருக்குதுங்க, புரியுதுங்களா? அப்ப நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகுறீங்கல்ல, உங்க மேலேயும் டவுட் வரதானே செய்யும். இங்க பாருங்க மேடம், நீங்க வந்த ஸ்டேஷன்ல கிளியரா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. தோ அந்த டிரைவரை விசாரிக்கிறோம். கொஞ்ச நேரத்துல உண்மை தெரிஞ்சிட போகுது. என்ன உண்மைன்னு கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போலாம். அது எப்படிங்க, ஒரு பேக் நிறைய கேஷ் கிடைச்சிருக்குது, உங்களை எப்படிங்க அப்படியே அனுப்பிச்சிட முடியும்? வாங்க வண்டியில ஏறுங்க. வாசன் சார். அவரையும் வண்டியில ஏத்துங்க. சரிங்க சார். சார் சார் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். காலையிலயும் நீங்க என்ன போக விடல, இப்பயும் என்ன போக விடலனா எப்படி சார்? ஒவ்வொரு தடவையும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணும்போது 20,000 ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு சார். மேடம் என்ன பேசுறீங்க? அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுங்க. நீங்க முதல்ல வந்து வண்டியில ஏறுங்க. போங்க சார். நான் எதுக்கு சார் வரணும்? நான் தப்பு பண்ணிருந்தா வரலாம். நான் ஏறி வந்த கேப்ல அவன் கருப்பு பணம் வச்சிருப்பான், போதைப் பொருள் வச்சிருப்பான், கண்டதையும் வச்சிருப்பான் சார். அதுக்கு என்ன பிடிப்பீங்களா? அப்படியெல்லாம் என்னால வர முடியாது சார். என்னக்கா ப்ரே பண்ணீங்க சாமி கிட்ட?